நம சிவாயா. யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைக்கி 12th அக்கௌண்டன்ஸில் எடுத்துக்காட்டு 22 பார்க்கணும். லாப நட்ட பகிர்வு கணக்கு கேட்டிருக்காங்க. இப்போ கவனிங்க, துறை மற்றும் வேலவன் கொண்டாந்த முதல் 25,000 30,000, கீழே லாப நட்டங்களை 2:3, முதல் மீது வட்டி 5%, எடுப்பு மீதான வட்டி கொடுத்துருக்காங்க, ஊதியம் கொடுத்துருக்காங்க, கழிவு கொடுத்துருக்காங்க. அவ்வாண்டின் நிகர லாபம் 20,000. லாப நட்ட பகிர்வு கணக்கு. முதல் மீதான வட்டி துறை 25,000க்கு 5%, 1,250. வேலவன் 30,000க்கு 5%, 1,500. துறை ஊதியம் 5,000. வேலவன் கழிவு 2,000. கூட்டாளிகளின் வேலவன் கழிவு 2,000. அதுக்கப்புறம் லாப நட்ட கணக்கு 20,000. அது அவங்க கணக்கில் கொடுத்துருக்கிற நிகர லாபம். எடுப்புகள் மீதான வட்டி துறை 300, வேலவன் 450. இப்போ இந்த சைடு கூட்டினீங்கன்னா 20,750, இந்த சைடு பச்சை சைடு கூட்டினீங்கன்னா 9,750 வரும். கழிச்சோன்னா நமக்கு ஆன்சர் 11,000 கிடைக்கும். இந்த 11,000 ஏன்னா நமக்கு வரவு சைடு தான் அதிகமாக இருக்குது, அதனால லாபத்தை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், கூட்டாளிகளுக்கு பகிர்ந்து கொடுக்க போகிறோம். நமக்கு வந்திருக்க லாபம் 11,000, அதை 2:3ங்கிற விகிதத்தில். அப்போ துறைக்கு 2/5, வேலவனுக்கு 3/5 பிரித்து கொடுத்தீங்கன்னா 4,400, 6,600. புரியுதுங்களா? இதுதான் லாப நட்ட பகிர்வு கணக்கு. முதல் மீது வட்டி நமக்கு எப்போவுமே என்னது, வழங்கப்பட்டது. அப்போ செலவினங்கள் பற்று. ஊதியம் வழங்கப்பட்டது பற்று. வேலவன் கழிவு அவருக்கு கொடுத்தது பற்று. எடுப்பு மீதான வட்டி நமக்கு ஒரு வரவு, அதனால் அது நம்ம வரவு சைடு காட்டியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ நம்ம அந்த லாபமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும், அவங்க கொடுத்துருக்க விகிதத்தில் கூட்டாளிகளுக்கு நம்ம பகிர்ந்து கொடுத்துட்டோம்னா சம் முடிஞ்சுது. இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.